திஸ் இஸ் மை லாஸ்ட் ஓணம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோடய லாஸ்ட் ஓணம் என்னோடய காலேஜில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, என்னென்ன கேம்ஸ் விளையாடணும், அதை பற்றி தான். ஆல்ரெடி பிளான்ட் என்ன ட்ரெஸ் போடணுன்ட்டு. டாப் மட்டும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கர்ட் வந்து சாரீ எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து 24 ஈவினிங் சொல்கிறாங்க, 25 தான் ஓணம் அப்படின்ட்டு. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அன்றைக்கி ஈவினிங் நிறைய டைலர்ஸை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக ஒருத்தர்கிட்ட ஏமாந்து நாங்கள் போனோம். அண்ட் அன்றைக்கி நைட்டு ஒரு 10:30க்கு தான் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஓகே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு ஓகே சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 10:30 கொடுத்துறோன்னா அவங்க மார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு எங்களுக்காக வீடியோ அவங்க உட்காந்து ஸ்டிச் பண்ணாங்க. வி ரியலி தேங்க் டு ஹர். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காலையில் ஒரு 6:30க்கு போய் வாங்கி 8 o'clock கிளம்பி 9 o'clock காலேஜ் போய் சேர்ந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஃபோட்டோ செக்ஷன் முடியவே இல்லை. அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தோம் நாங்கள். சில ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ மெமரிஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் vlog வந்து ஓணம் vlog போடணும் அப்படின்றது. ஸோ இது வந்து எப்போவுமே மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் கீழே கூப்பிட்டாங்க அப்படின்னு நாங்கள் கீழே வந்துவிட்டோம். ஸோ இந்த பேனர் வந்து மேலேருந்து தொங்க விடுவாங்க நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோ நேரம் அந்த வெயிலே நின்று பார்க்குறோம். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. அண்ட் அதெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு என் காலேஜ் பிரின்சிபல் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணக்கூடாததை பண்ணால் என்னென்னலாம் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கல் சேர், இந்த ரேம்ப் வாக் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸு மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, மேல் ஸ்டாஃப் தனியாக, ஃபீமேல் ஸ்டாஃப் தனியாக, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மேல் ஸ்டாஃப் வரும்போது அப்படி தான் வந்து பிடி சார் வரணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கட்டினாங்க. ஃபைனலாக பிடி சாரும் வந்தார். அண்ட் அவர் தான் வின் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. அண்ட் ஃபைனலாக அவரும் அண்ட் ரேம்ப் வாக் நடந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு. இது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. மேல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட், மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டாஃப் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணாங்க. பார்க்குற எல்லாருமே அவங்க வந்து சிறப் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு ஷாக் அப்படின்னா, நேற்று தான் சொன்னாங்க. அண்ட் அவ்வளோ பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் இப்படி ரேம்ப் வாக் நடந்திருக்கு. பட் ஆனால் இவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஒன்லி பார்க்குறது மட்டும் தான். பட் அவ்வளோ பேர் வந்து ரொம்ப போல்டாக போய்ட்டு அங்கே வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸு எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க, எவ்வளோ ஒரு மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறதே வந்து ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1:30க்கு அப்புறம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. எங்கள் காலேஜில் கீழே வந்துவிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 1:30க்கு அப்புறம் டிஜே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த சேர் கேம், ரேம்ப் வாக்கு, ஸோ சில கேம்ஸ்லாம் இது பண்ணாங்களே. ஸோ அதில் ப்ரைஸ்லாம் வின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து டிஜே போட்டாங்க. டிஜே வந்து 2:40 to 3:30 வரைக்கும் டிஜே போச்சு.